May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message, the continuation of the day of Pentecost. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் துதியும் கனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to continue speaking about the day of Pentecost today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பெண்டிகாஸ்ட் நாளை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்கும் பாகியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the Master's name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் வாழ்த்துக்களே. எல்லா பரிசுத்தவான்களும் உண்மையா வாரமா இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமேலேயும் ஆண்டவரோட அபிஷேகம் ஊற்றும்படிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். In the next 20 minutes, the Lord Jesus, the Spirit of revelation is going to open the eyes of your understanding to understand the mystery secrets of the day of Pentecost. If you need prayer, call that number on the screen. In any situation, never forget, call on Jesus first. ஜெபம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். ஸ்க்ரீன் மேலே இருக்கிற டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். மறக்கவே கூடாது. என்னவென்றால் என்ன மாதிரி சூழ்நிலை நீங்கள் இருந்தால் கூட முதலாவது ஆண்டவரை கூப்பிட வேண்டும். இம்மீடியட்லி யுவர் டெலிவரன்ஸ் வில் பி தேர். அச்சனமே உங்களுக்கு விடுதலை தருவார். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியே ஊற்றுமே. Amen. If what happened on the day of Pentecost happened now, could you imagine how your life will be today? How it will be changed forever? இன்றைக்கு பெண்டிகாஸ்ட் நாளில் நடந்த சம்பவம் நடந்தா உங்க வாழ்க்கைகள் எல்லாம் நித்தியத்துக்கு அது முற்றிலும் மாற்றப்படும். Think about it one moment. The disciples of Jesus were hiding behind closed doors, afraid, not sure, but praying, not knowing what was going to happen next. இதை பற்றி அந்த நாளில் நடந்த காரியங்களை யோசித்தா ஒரு நிமிஷம் சீஷர்கள் பயந்து கதவுகளெல்லாம் மூடி என்ன நடக்க போதோ தெரியாது அங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்க பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். என்ன அடுத்து சம்பவிக்க போதோ தெரியாதபடிக்கு. But suddenly what happened? Fire fell, wind roared, heaven came down. சடுதியில என்ன நடந்தது? அக்னி விழுந்தது அவங்க மேல. காற்று, பலத்த காற்று அடிச்சது. பரலோகம் பூமிக்கு இறங்கி வந்தது. Heaven came down. The Holy Spirit just didn't visit them. பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு அவங்கள சந்திக்கவில்லை சாதாரணமான வழியில. He filled them and in that instant everything changed. அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி ஊற்றினார்கள். அச்சனமே எல்லாம் மாறிவிட்டது. Cowards became preachers. பயந்து கொண்டிருந்த கோழைகள் எல்லாம் என்ன பிரசங்கியார்களா மாறினது. அழிஞ்சு திரிஞ்சு கொண்டிருந்த அவர்களெல்லாம் சாட்சிகளா வாழ்ந்தது. Wanderers became witnesses. Those who were once crushed by grief and sorrow became carriers of the glory of God. மனசாப்பட்டு கொண்டிருந்த
ஜனங்க என்ன பண்ணது? அவர்கள் தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு போனார்கள். Can you imagine that happening in your house, in your family, in your church? இதை பற்றி யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலோ, உங்க குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலோ, உங்க சபைகளில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும்? This is not a story of a past event. இது கடந்த போற காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி கதை இல்லை. இது இட்ஸ் a beginning of a revolution. இது வந்து ஒரு புரட்சிக்கு ஆரம்பமா இருக்குது. The day of Pentecost marked the day of a church, of the birth of a church. Pentecost நாள்ல என்ன முக்கியமான அடையாளம் அந்த நடந்தது? என்ன? சபை, புதிய ஏற்பாட்டின் சபை ஆரம்பமானது, பிறந்தது. Not as a building, but as a people filled with fire, and that fire still burns in its original context. அப்போ அது வந்து என்ன எப்படி சபை பிறந்தது? இது வந்து கட்டடம் மட்டும் கிடையாது. ஒரு கூட்ட ஜனங்க அக்னினால நிரப்பப்பட்டு ஜனங்களோட சபை பிறந்ததை பார்க்கிறோம். அந்த அக்னி இன்றைக்கும் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் எப்படி எரிஞ்சிச்சா அப்படியே இன்னைக்கு கூட எரிந்து கொண்டு இருக்குது. Pentecost or Shavuot was the Jewish feast of weeks. Pentecost நாளோ இல்லைன்னா ஹீப்ரு பாஷையில ஷாவ்லாட் பண்டிகை வந்து வாரத்தின் பண்டிகைகள், யூதர்களோட வாரங்களின் பண்டிகையா இருந்தது. செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட் அண்ட் த கிவிங் ஆஃப் த லா. அறுவடை அர்ப்பன் பண்டிகையா இருந்தது. பிறகு கர்த்தரோட 10 கட்டளை கொடுத்த நாள். On this Pentecost day, God did not just give commandments, but he gave himself through wind, fire and languages. இந்த பெண்டிகாஸ் பண்டிகை நாள்ல தேவன் கட்டளை மட்டும் கொடுக்கல, அவர் தாமே கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? தம்மையே கொடுத்தாரு. அக்னினால, பலத்த காற்றினால, பல பல பாஷைகள்னால அவரையே கொடுத்தார். He poured out his spirit not on priests and kings. அவருடைய ஆவி வந்து ஆசாரியர்களோ ராஜாக்கள் மேல மட்டும் இல்லை ஊத்துனது. only but on fishermen, tax collectors and once forgotten women. அப்போ யார் மேல ஊட்டினா? மீன் பிடிக்கிறவங்க மேல, வரி வாங்குறவங்க மேல, சகோதரிகளுக்கு எந்த காரியமா இருக்குல்ல அந்த காலகட்டத்தில், எல்லாரும் மறந்து போன சகோதரிகள் மேல கூட கர்த்தர் ஊட்டினார்கள். Everyone became a temple and a vessel for God. எல்லாரும் கூட ஒரு ஆலயமா மாறினது, ஒரு தேவனுக்கு உகந்த பாத்திரமா மாறினார்கள். In the times and seasons that we are living in today, could there be anything more timely than Pentecost? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான இந்த காலத்துல என்ன மாதிரி செய்திகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பெண்டிகாஸ்டோட அனுபவம் விட முக்கியமான காரியம் ஒன்றுமே இல்லை. If there is ever a moment to revisit the moment, that moment it is right now. அந்த நாள்ல நடந்த காரியத்தை திருப்பி அந்த அக்னியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, உயிர்ப்பிக்கும்படிக்கு வேற எந்த காலம் கிடையாது, இப்பொழுது தான். What is it the Holy Spirit really came to do? பரிசுத்த ஆவியானவர் உண்மையாவே அந்த நாள்ல வந்து என்னத்துக்கு வந்து என்ன செய்ய வந்தாரு? Is it for you to live with more power, boldness and clarity? உங்களுக்கு இன்னும் அதிகமா வல்லமை கொடுக்கும் படிக்கும், தைரியத்தை கொடுக்கும் படிக்கும், தெளிவும் கொடுக்கும் படிக்குமா? This is for you. இது வந்து உங்களுக்காகவே அவரு ஆவியை ஊற்றினதை பார்க்கிறோம். Before the fire was poured out on the day of Pentecost, what Jesus commanded them to do, especially today in the times and seasons we are living in, if you don't have God's power to the full and overflowing, evil powers are waiting to overpower man. தேவனுடைய அக்னியும்
அபிஷேகமும் பாத்திரம் நிரம்பி வழியில, உங்க பாத்திரத்தை நிரம்பி வழியில என்றால் பொல்லாத ஆவிகள் உங்களை மேற்கொள்ள காத்துன்னு இருக்கிறாங்க. Hallelujah. Why did Jesus tell them to wait in Jerusalem after commissioning them and giving them authority? Last time we saw that in Luke chapter 24, Jesus commanded them to go and wait in Jerusalem till they were endued with power from on high. போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியா இயேசு கிறிஸ்து வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பதற்கு முன்பாக சீஷர்களுக்கு கடைசியா என்ன சொன்னது? நீங்கள் போய் எருசலேம்ல காத்துரு, உன்னதத்திலிருந்து பலன் அடையும் வரைக்கும் எருசலேம்ல போய் காத்துரு. He didn't say go and preach the gospel to everybody, give them baptism in the name of Father, Son and Holy Ghost. He didn't say that. He said go and wait. இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் போய் எல்லாருமே சீஷர்களாக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானசனம் கொடுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. காத்திருன்னு தான் கடைசியா சொன்ன வார்த்தை. எருசலேம்ல போய் காத்திருன்னு சொல்லியாச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு சொன்னார்கள் எருசலேம்ல போய் காத்திருன்னு? அவர்களுக்கு கட்டளையும் கொடுத்தாரு, அதிகாரம் கொடுத்துட்டு பிறகு ஆண்டவர், they have seen Jesus risen from the dead and all the things he spoke to them, he commissioned them, he gave them authority, everything. They could have gone straight, but they didn't. But he didn't tell them to do that. He told them to go wait in Jerusalem. இவர்கள் இயேசு கிறிஸ்து ஊரோட எழுந்ததே கூட பார்த்தாச்சு. எவ்வளோ அற்புதங்கள் கூட அந்த 40 நாட்கள் கூட இந்த செய்ததெல்லாம் பார்த்தது. அப்போ அதிகாரம் கொடுத்தாச்சு, கட்டளையும் கொடுத்தாச்சு. ஏன் நேரடியா போயிட்டு அவர்கள் வந்து அப்படியே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாத இருந்தார்கள்? எருசலேம்ல போய் காத்திருன்னு ஏன் சொல்லியாது? He said wait because Jesus knew something we often forget. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்கள்கிட்ட ஏன் போய் காத்திருன்னு சொன்னார்கள்? ஆண்டவருக்கு நமக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்து போயிடுறோம் அதை பற்றி. அந்த காரியம் ஆண்டவர் அறிந்திருந்தார்கள். மிஷன் வித்தவுட் பவர் இஸ் ஜஸ்ட் அ மூமெண்ட். ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகும்போது அங்கே வல்லமை இல்லாத நம்ம செய்தா அது வந்து ஒரு ஏக்கம்தான். Rome was ruling and Jesus was already executed. He was taken up after he rose from the dead and they went all to the upper room and waited. அப்போ ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர்கள் சாகடித்தார்கள். பிறகு உயிரோட எழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷர்கள் கூட இருந்து அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்ட உடனே அவர்கள் மேல் அறையில் போய் காத்திருந்தார்கள். கதெல்லாம் மூடி பயந்து கொண்டு காத்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். They closed the doors and they were afraid and they were praying. About 700 brethren saw him when Jesus rose from the dead, but 50 days later only 120 was waiting. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தப்போ 700 பேருக்கு மேல அவரை தரிசித்தார்கள், பார்த்தார்கள். ஆனா 50 நாட்கள் பிறகு 40 நாட்கள் பிறகு மேலறையில் வந்தவங்க 120 பேர் மட்டும்தான் காத்திருந்து கொண்டிருந்தது. பீப்புள் பிகேம் டூ பிஸி வித் அதர் திங்ஸ். ஜனங்களுக்கு நிறைய வேற வேலைங்க இருந்தபடியால் 120 பேர் மட்டும் தான் வந்தாங்க. பீப்புள் பிகேம் too busy with other things. 40 days with the resurrected Lord Jesus, who spoke to them of things pertaining to the kingdom of God, and 10 days in the upper room following his ascension. அப்போ 40 நாட்கள் இயேசு கிறிஸ்துவோட இந்த சீஷர்கள் இருந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பிறகு 10 நாட்கள் மேல் அறையில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள பிறகு காத்திருந்தார்கள். 50 days டோட்டலி.
50 நாட்கள் பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. Before the wind blew through their heads, before fire crowned their heads, before they preached with thunder in their heads, they were waiting. அந்த பலத்த காற்று பெண்டிகாஸ்ட் நாள்ல அடிச்ச முன்ன அக்னி மயமான நாவுகள் அவங்க தலைமையில இறங்குறதுக்கு முன்ன தைரியத்தோடு எழுந்து நின்று பிரசங்கம் பண்றதுக்கு, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு முன்ன என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? காத்து கொண்டிருந்தார்கள். Pentecost didn't begin with fire, it began with silence. பெண்டிகாஸ்ட் நாள் அக்னியோட ஆரம்பிக்கல, அது மௌனத்துல ஆரம்பமானது. அமர்ந்திருந்து கொண்டிருந்தார்கள். They were waiting, they were still waiting before God. After Jesus was taken up, in Luke 24 verse 52 and 53 says, they worshipped him and returned to Jerusalem with great joy and were continual in the temple praising and blessing God. Amen. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எருசலேம்ல போய் காத்துருன்னு சொல்லிட்ட பிறகு, after telling them to go wait in Jerusalem, அவர்கள் என்ன செய்தார்கள்? லூக் 24 52 53 வாசித்தா, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு எருசலேமுக்கு திருப்பி போனார்கள். மிகுந்த சந்தோஷத்தோட அவர்கள் போனார்கள். அங்க போய் தேவாலயத்துல அவரை துதித்து கொண்டு அவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். In Acts chapter 1 verse 14 it says, they all joined together and continued with one accord in prayer and supplication. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 14 வசனத்துல எல்லாரும் ஒரு மனசோட அங்க சேர்ந்து ஒரு மனசோட ஜெபத்துல விண்ணப்பத்துல அவர்கள் தொடர்ந்து ஜெபம் செய்தார்கள்னு வாசிக்கிறோம். With no agenda of their own, but only aligning with what the Lord told them to do. அப்ப அவர்களுக்கு விண்ணப்பங்க ஒன்றும் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இல்லை, யாரும் பிரசங்கம் பண்ணிட்டு ஒன்றும் சொல்லிட்டு இல்லை, எல்லாரும் ஒரே காரியத்துல தான். ஏற்கனவே ஆமா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன காரியத்தோடு இவர்கள் ஒருமனப்பட்டு தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்ப இங்கே யார் யார் இருந்தது? Not only the disciples were there, but women folk too, even Jesus' brothers who once questioned him were seeking him. அப்ப இங்கே யார் யார் இருந்தார்கள்? இங்க சீஷர்கள் இருந்தார்கள், அவங்க மட்டும் இல்ல, ஸ்திரீகள் கூட இருந்தார்கள். பிறகு இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்கள் இருந்தார்கள். ஆரம்பத்துல அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, இப்போ அவர்கள் இயேசை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். They had only unity, hunger and obedience. அப்போ 3 காரியம் தான் இருந்துச்சு இந்த கூட்டத்தின் மத்தியில. ஒற்றுமை, பசிதாகம், கீழ்ப்படிதல். They chose surrender over strategy. அவர்கள் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் செய்யலான்னு ஒன்றும் பண்ணல. தம்மையே ஒருத்தரும் ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவர் இடத்துல. This posture attracted heaven. அந்த நிலை பரலோகத்தை இறக்கி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். No one wants to wait today. They want movement. இன்னைக்கு காத்து இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. அவங்க எதனா பண்ணி கொண்டு இருக்கணும். We want power without formation or prayer. அப்போ நமக்கு இன்னைக்கு வல்லமை வேணும், ஆனா ஒப்பு கொடுக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். The upper room was a preparation room. மேலறை ஆயத்தப்படுற ஒரு இடமா இருந்தது. They pressed in continually in prayer. அவர்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணார்கள். They stayed in unity because they were called to the same promise. அவர்கள் ஒரு மனசோட ஏன் இருந்தார்கள்? ஒரே வாக்கு தத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தபடியால்.
If what happened on the day of Pentecost happened today, could you imagine how your life will change forever? அந்த நாள்ல பெண்டிகாஸ்ட் நாள்ல நடந்ததை இன்னைக்கு நமக்கு நடந்தா இருக்கிற நிலைமை தலைகீழியா மாறும். அதை யோசிச்சு பாருங்க. Think about it. One moment the disciples were hiding behind closed doors. ஒரு நிமிஷம் அது யோசிச்சு பார்த்தா ஒரு நிமிஷத்துல பயந்து கொண்டு சீஷர்கள் கதவை மூடிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள், யாரும் தெரியக்கூடாது என்று. unsure and afraid, பயந்து கொண்டு சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். uncertain of what will happen next. அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் மூமெண்ட் the fire fell. அடுத்த க்ஷணமே என்ன சம்பவிச்சது? அக்னி பரலோகத்திலிருந்து அவங்க மேல விழுந்ததை பார்க்கிறோம். The Holy Spirit didn't just visit them, He filled them, and in that instant everything changed. அப்ப பரிசுத்தாவியானவர் அங்க அப்ப வந்து அங்க அந்த அறையில அப்படியே இருக்கல, அவங்க மேல பரிசுத்தாவி விழுந்து அவங்க நிரப்பப்பட்டார்கள். அதே க்ஷணமே எல்லாம் மாறிவிட்டதை பார்க்கிறோம். Cowards became preachers. பயந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? பிரசங்கியார்களா மாறினாங்க. Wanderers became witnesses. என்ன பண்ணணும்னு தெரியாது இருந்தவங்க எல்லாம் சாட்சிகளா மாறினாங்க. Those once crushed by grief became carriers of glory. அப்போ துக்கம் கொண்டாடி இருந்தவங்க எல்லாம் கூட மகிமை, தேவனுடைய மகிமை சுமந்து கொண்டு போனார்கள். Imagine this happening in your life and in your churches, in your houses. நீங்க இருக்கிற இடத்துல, வீட்லயா, குடும்பத்திலயா, சபையிலயா இந்த சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. This was the beginning of a revolution. இது ஒரு பெரிய புரட்சியா இருக்கிறது. Hallelujah. In this day and age that we are living in, it is essential to revisit the fire of Pentecost. At this time and age that we are living in. அப்ப நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் திருப்பி பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊற்றப்பட்ட அந்த அக்னியும் வல்லமையும் பற்றி நாம் திருப்பி அதை தியானம் செய்து காத்திருந்து ஜெபித்து நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். Now let's see what the people who received the fire on the day of Pentecost did. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? பெண்டிகாஸ்ட் நாள்ல அக்னியை பெற்றுக்கொண்ட ஜனங்க என்ன செய்தார்கள்? When they were praying in the upper room itself, God's word came to Peter about setting things in order, about Judas's place in the apostleship. இந்த சீஷர்கள் வந்து மேலறையில ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது, பெண்டிகாஸ்ட் நாளுக்கு முன்னாடி ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போதே ஆவியானவர் வந்து, தேவன் வந்து ஒரு சில காரியங்கள் சரியில்லாத இருந்தது ஒழுங்குபடுத்த ஆசைப்பட்டப்போ யூதாஸோட ஸ்தானத்தை அந்த அப்போஸ்தல பட்டத்திலிருந்து போய்விட்டதுனால அது சரிப்படுத்த வேண்டியதா இருக்குது. Fire came and sat on each one's head only, on the 120 people. அக்னிமயமான நாவுகள் ஒருத்தரோட தலைமையிலையும் வந்து உட்கார்ந்தத 120 பேர்கள் மட்டும்தான். First they started speaking in other people's languages. முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள்? வேற ஜனங்களுடைய பாஷைகளை பேசினார்கள். Why did they do that? ஏன்? To preach the gospel of salvation. ஏனென்றால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. In Acts 2 verse 11 it says, people of different languages heard the gospel spoken in their own languages. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்? ஒருத்தரும் வந்து பரிசுத்தாவி பெற்றவங்க ஒரு அவங்களுக்கு தெரியாத பாஷையை பேசிக்கொண்டிருந்தார்கள். They were talking about the wonderful works of God. அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய மகத்துவத்தை
பேசி கொண்டிருந்தார்கள் வேற வேற பாஷையில. The same Peter who denied the Lord Jesus and finally went to fish and didn't catch even one. பேதுரு வந்து இயேசுவை மறுதலிச்சிட்டு என்ன பண்ணாரு, கடைசியில மீன் பிடிக்க போனாரு. ஆண்டவர் போயிட்ட பிறகு நம்ம வா எல்லாரும் மீன் பிடிக்கலான்னு போனாரு. ஆனா ஒரு மீனும் கிடைக்கவே இல்லை. When the fire came on him as he surrendered to the Lord and was pricked in his heart, the Lord just stood and preached the original first message of salvation on the day of Pentecost. ஆனா பரிசுத்தாவின் அக்னி அவர் மேல இறங்கின உடனே அவருடைய இதயத்தை குத்தப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, பேதுரு அப்படியே ஏஞ்சி நின்று முதலாவது ஒரிஜினல் ரட்சத்தை அதே நாள்ல பிரசங்கம் பண்ணாரு. If there is an original, there is also a duplicate one also. நல்ல நோட்டு இருக்கும்போ கள்ள நோட்டு இருக்கிற மாதிரி, அப்போ பொய்யானது மெய்யானது இருந்தா பொய்யானது இருக்குது. Like a counterfeit note and original note is there. For every original, there's a counterfeit also. So, the original gospel of salvation was the message in Acts chapter 2. Peter rose up on the day of Pentecost and preached. உண்மையான ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்து பெண்டிகாஸ்ட் நாளில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பெண்டிகாஸ்ட் நாளில் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணதை 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உண்மையான ரட்சிப்பின் சுவிசேஷம் அதுதான். வேற வேற கூட இருக்குதுன்னு ஜனங்க சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணது இதுதான் உண்மையானது. People say there are many other gospels of salvation, but this is the first and this is the original one. I'm going to pray for you now. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Dear Lord Jesus, I praise you and worship you and thank you for this time, Lord Jesus. I pray for each and everyone listening to this message. Pour out the fire which you poured out on Pentecost, Lord Jesus. A hunger and thirst and prayer and surrender is required to receive it. Let all of them pray and wait on the Lord, hungry and thirsty, Lord, and surrender themselves to you and receive the fire which is poured out on the day of Pentecost, Lord Jesus, and change their lives forever. All those who wanting healing also, pour your spirit on them, deliver them, heal them right now. In Jesus' precious name I pray with thanksgiving. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் பெண்டிகாஸ்ட் நாளில் ஊற்றின அந்த அக்னி ஒருத்தர் மேலே ஊற்றி, ஆண்டவரே அவர்கள் எப்படி சீஷர்கள் 120 பேர் செய்தார்களோ அந்த நாளில் ஜெபத்தில் காத்து ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே தம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் காத்து இருந்து பெற்றுக்கொண்டார்களோ, அப்படியே கர்த்தாவே இப்போ கூட கேட்குற ஒருத்தர் மேலேயும் அப்படியே செய்து அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள, அக்னி பெற்றுக்கொள்ள இந்த கடைசி நாட்களில் இவங்க மேலே எல்லார் மேலே உங்களுடைய ஆவியை ஊற்றும். அது செய்ய வேண்டியது செய்து, அது பெற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றுக்கொண்டா அப்புறம் வாழ்க்கையை முற்றிலும் தலைக்கீழே நீ மாற்று தேவன். கர்த்தாவே உங்க மேல எல்லாம் ஊற்றி ஆசீர்வதியும். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளட்டும். Let them receive that revelation. வியாதிக்கு சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் சுகமாக்கும் வல்லமை ஊற்றி சுகத்தை விடலன்னு தார். நாம ஒன்றே மேம்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா இந்த மோருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சாட்சிகள் அநேக பிரயோஜனமா இருக்குது. இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்க உங்க காணிக்கைகளை கர்த்தரை தியாகமான காணிக்கை கொடுத்து அவரை கனப்படுத்துங்கள், கொண்டாடுங்கள். விசேஷித்த விடுதலை என் வாசல் ஆண்டவர் திறக்க உங்களுக்கு வல்லவரா இருக்கிறார். This message is a blessing to you. Contact us by phone. If you want to support this ministry, send your offerings to this address. Send your sacrificial offering to celebrate
and honor the Lord will open a mighty door of breakthrough and remove all the barriers. He will pour out the fire which he poured out on the day of Pentecost. Honor the Lord. It's all in the pathway of honor. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த முகவரியில் வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். If you want individual prayers, Friday morning 10 to 2 individual prayers will be made for your deliverance. Come to this, call us by phone and come to this address and get your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.